குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான காலை வணக்கம். ஸோ காட் மெர்சி மருத்துவமனையிலிருந்து உங்கள் மணிகண்டன். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடி ஒரு தீவிரமான குடும்ப நோய். அது ஒருத்தவங்க குடிக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பீப்புளுமே பாதிக்கப்படுறாங்க. மன உளைச்சல் ஏற்படுது, பிள்ளைங்களால் படிக்க முடியல. ஸோ அவங்க மனைவியால் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியல, ஒரு இடத்துக்கு வெளியில் போக முடியல, அவங்க பேரண்ட்ஸால் சரியான முறையில் சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஸோ இது மாதிரி ஒருத்தவங்க குடிக்கிறதுனால அவங்க சொந்தக்காரங்க ஃபாரினில் இருந்தால் கூட அங்கே கூட அவங்களால சரியான முறையில் அவங்களோட வேலையை பார்க்க முடியல. ஸோ ஏன் இங்கே இந்த மாதிரி அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்ற மாதிரி, அவர் எவ்வளோ தூரத்தில் அவங்க சொந்தக்காரன் இருந்தாலும் இது உடம்பு அவர் பாதிக்கப்படுறதுனால, அவர் குடிச்சிட்டு அவரோட மன ரீதியாக பாதிக்கப்படுறதுனால ஒட்டுமொத்த குடும்பம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி தான் அவங்கள நினச்சி கவலைப்படுறாங்க. இது குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அதுக்கப்புறம் இது வளரும் தன்மையுடைய நோயின்றாங்க. வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிடுவாங்க. அது ஒரு பீர்லேயோ இதுலேயோ இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் அப்படின்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தீபாவளிக்கு பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விசேஷம் இந்த மாதிரி யாராவது பார்ட்டி பர்த்டே, ஸோ ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா இதை மாதிரி விசேஷ நாளில் சாப்பிட்டவங்க அப்புறம் டெய்லியும் ட்ரிங்கரை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி குடி நோயாக மாறுதுன்னா, எப்போ மார்னிங்கு காலை குடிய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே அவங்க அடிக்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். காலையில் அவங்களால எழுந்தவொடனே அவங்கவுங்களும் வேலையை பார்க்க முடியாத, ஸோ எப்போ காலையில் குடிக்கிறாங்களோ அப்போ குடி காலை குடி குடித்த உடனே அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. இது வளர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் இருக்க அதிகமாக தான் போயிட்டுருக்குமே தவிர அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு வெறியாக மாறிடுது. ஸோ ஆரம்பத்தில் ஆசையாக இருந்த ட்ரிங்க்கு அடுத்தது ஒரு கட்டாயமாக ஒரு தேவையாக இருந்தது. அப்போ என்றைக்கே ஒரு பொருள் குடிக்கணுன்றது அத்தியாவசிய பொருளாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை பொருளாக மாறுது. இது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு காப்பி டீ இல்லாமல் இருந்துருவாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனோன்னாக்கா அந்த மனைவி பிள்ளைங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு குடி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த நிலைக்கு அவங்க ஒரு வெறியாக மாறிடுவாங்க. ஸோ அடுத்தது இது வளரும் தன்மையுடைய நோயிலேருந்து. ஸோ இது என்னன்னா மறுக்கும் தன்மையோட நோய். எதாக இருந்தாலும் நான் செய்யலை, நான் குடிச்சிட்டே வந்தாலும் நான் குடிக்கலை, இதை நான் பண்ணல, எனக்கு இது மாதிரிலாம் கஷ்டம் வருது, இது மாதிரி எல்லாத்தையும் டினைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னால் இல்லை, எனக்கு சமுதாயத்தில் இதுமாரி கஷ்டத்தை கொடுக்குறாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, என்னை திட்டாங்க, என்னை அன்பு காட்டல, இப்படின்ற மாதிரி மறுத்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையா இருந்தாலும் ஒரு ஒரு விதமான அவங்க இந்த வண்டியில் போகல நாய் குறுக்க வந்துடுச்சு, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன், என்னோடய பணத்தை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுக்கல அப்படின்றத டினைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை விட தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் சொல்ல போகணுன்னா, இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இது ஒரு மறக்கும் தன்மையோடைய நோய். தன்னைத்தானே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நான் செஞ்சது இல்லைன்னுவாங்க. ஒரு வண்டியை மறந்து விட்டு வந்துடுவாங்க. எங்கே இருக்கிறாங்கன்றதும் தெரியாது, என்ன செய்கிறாங்கன்றதும் தெரியாது. செஞ்சது திட்டிட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதை நான் பண்ணலைன்னு சொல்லி சாதிப்பாங்க. இது எல்லாத்தையும் மறக்கும் தன்மையோடைய நோய். இது பலரால் வெறுக்கும் தன்மையோடைய நோய். யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா, வேணாம் நீ வராத, நீ மேரேஜுக்கு வராத, நீ இங்கே வராத, என் குடும்பத்துக்கு வந்துடாத, ஃபங்க்ஷனுக்கு வந்துடாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்க பலரால் இது வெறுக்கும் தன்மை. இவருக்கோ யாரையும் பிடிக்காது, அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவாங்க. குடும்பத்தில் இருப்பாங்க எல்லாரும், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா மாமா மச்சான் உற்றார் உறவினர் எல்லாரும் இருப்பாங்க. இருந்தாலுமே ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, யாருக்கிட்டே சரியாக பேச மாட்டாங்க. இவர் போட்டாலும் வருவார், உக்காந்துவார், சாப்பிடுவார், அப்படியே எழுஞ்சி திரும்பி போயிடுவார். அதே மாதிரி அவங்களும் ஒரு மனம் விட்டு உக்காந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு ஒன்றா ஃபேமிலியில் உட்காந்து பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஒரு கோவிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு, இது ஒரு வெறுக்கும் தன்மையோட நோயாக மாறிடுது. இது இந்த டிசீஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு
கண்டிப்பாக வந்துட்டு வந்து ஆம், உடல், மனம், ஆன்மீகம் இதை மாதிரி வந்துட்டு வந்து அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு மனோ தத்துவ சிகிச்சை